ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா? அதனால் தண்ணி, அந்த வாட்டர்மெலன், மோர், கூழ் இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் சாப்பிடுங்க, பசங்களுக்கும் கொடுங்க. காலையில் 10லேருந்து சாயந்தரம் 4 வரைக்கும் வெளியில் சுற்றுறதை தாண்டி ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுங்க. இல்லைனா 4 மணிக்கு மேலே ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க. இது ஜென்ரல் அட்வைஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஏன் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் உமனான எனக்கு, அதே மாதிரி வீட்டில் இல்லத்தரசியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த திங்கக்கிழமை ஏண்டா வருதுன்னு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் வேலையெல்லாம் முடிப்போம், திங்கக்கிழமை ஏன் வருது, ஐயோ நாளைக்கு காலையில் எல்லாரையும் பேக் பண்ணி அனுப்பணும், இல்லை நம்மளும் கிளம்பி போகணும், இந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ திங்கக்கிழமை அப்படின்றதே ஒரு ப்ரெஷரான ஒரு கிழமை தான். ஸோ நாளைக்கும் அப்படி தான், நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷரான திங்கக்கிழமை தான். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திங்கக்கிழமை. ஏன்னா டிஎன் ரிசல்ட் நாளைக்கு வருது. தமிழ்நாடோட தலையெழுத்தை மாற்றப்போகும் முடிவுகள் நாளைக்கு. சரிங்களா? சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்மளும் ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கோம் இல்லையா? போய் ஓட்டு போட்டு வந்திருக்கோம். போன இதில் யாருக்கு ஓட்டு போட்டோம், இப்போ யாருக்கு ஓட்டு போடுறோம், ஸ்டாண்டர்டைஸாக ஒரே பர்சனுக்கா இல்லை மாறி இருக்கமா, பலதரப்பட்ட கருத்து கணிப்புகள். என் வயசுக்கு நான் கிட்டத்தட்ட ஓட்டு போட ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரை ஒரு சாமானிய ஒரு பிரஜை பார்த்ததில்லை. நான் போயிட்டு ஓட்டு போட்டு வருவேன், அவ்வளோதான். சரிங்களா? ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏதாவது இருக்கா, வந்துதா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் பாட்டுன்னு அந்த ஆற்று தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டே தான் வந்து பார்த்தா நமக்கு இந்த வயசு வந்துருச்சு. சரிங்களா? ஆனால் இப்போ ஒரு புரிதல் எனக்கு வந்திருக்கு. இந்த கருத்தை நீங்கள் இந்த கருத்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. என்ன அப்படின்னா, நாளைக்கு யார் ஆட்சியை அமைக்க போகிறா, இது ஒரு பெரிய கேள்வி. ஏய் பத்து, நீ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்குறீங்க. உனக்கு ஃபுட்டு தெரியும், ஸ்கூல் தெரியும், அதுக்கப்புறம் பிள்ளைங்க தெரியும், கோவில் தெரியும், இதெல்லாம் தானே நீ பேசுவ. நீ ஏன் இந்த அரசியலை பற்றி பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அரசியல் பேசலை, நான் ஒரு சாமானிய குரல். என்ன அப்படின்னா, அதுவும் சாமானிய பெண் பிரஜையோட ஒரு குரலாக நான் பேச போகிறேன். கண்டிப்பாக நான் பேசுகிறது அத்தனை பேருக்கும் பிடிக்கும். எனக்கு நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சோஷியல் டீம் பது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பேசுகிறேன்னு முதல்ல பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, பழைய பாட்டு. யார் பாடலாம் ஞாபகம் இல்லை, ஆனால் பாட்டு மட்டும் மைண்டில் இருக்குது. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் பாடி காமிக்கல, ஏன்னா காப்பிரைட் வந்துருச்சுன்னா பாடினா ஒரு காப்பிரைட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. சரிங்களா? இப்போது யார் வந்தா என்ன, யார் போனா என்ன, ஏன் மனநிலை அதுதான். ஏன் அப்படின்னா, எவ்வளோ திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. இவங்க வந்தாலும் சரி, அவங்க வந்தாலும் சரி, இவங்க சில திட்டங்கள் ஆளும் கட்சியானவங்க சிலதெல்லாம் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆளப்போகிற கட்சின்னு சொல்கிறவங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ஒரு ஓட்டு போடுற ஒரு இல்லத்தரசியாக இல்லை வேலை செய்கிறவளா, நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா எந்த கவர்மெண்ட் ஸ்கீமை யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த கவர்மெண்ட் ஸ்கீம் பெனிஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் வாங்குகிற பொருட்கள் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். ரேஷனில் கொடுக்குற பொருட்கள் மட்டும்தான். அது கூட போன பொங்கலுக்கு எனக்கு எங்கள் ரேஷன் கடையில் புடவை கிடைக்கல, வேஷ்டி மட்டும்தான் கொடுத்தாங்க. ஏன்னா இல்லைன்ட்டாங்க, தீந்துருச்சுன்னாங்க. கரும்பு வாங்கவே இல்லை. நான் இது என்னால் வாங்க முடியாது அப்படிலாம் இல்லை, இது கொடுக்கப்படுகிறது, இதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படுகிறதுன்றாங்க. சரிங்களா? மகளிர் விடியற் பயணம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பஸ்ஸில் போய்க்கிறது 2 வருஷம் ஆச்சு. அது என்னோடய பர்சனல், நான் ஒத்துக்கிறேன். நான் 2 வீலரில் போகிறேன், எனக்கு பஸ்ஸோட இது இல்லை, போகலை, அதனால் நான் ஒத்துக்கிறேன். நான் அதை அனுபவிக்கலை, நான் அனுபவிக்காதான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் எதுக்கு இதை பேச வரேன்னா, பத்மா உனக்கு மகளிர் அந்த உரிமை தொகை கிடைக்குதா அப்படின்னு என்ன ஒருத்தர் கேட்டாங்க. அப்படின்னா அப்படின்னு கேட்டேன். இப்போ அரசாங்கம் கொடுக்குதேம்மா 1000 ரூபா அப்படின்னு. ஆமாம், ஆனால் அது என்ன பண்ணணும்னு கூட தெரியலம்மா அப்படின்னு. ஏன், நீங்களாம் படித்தவங்க தானே, யார் சொன்னா படித்தவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அத்தனையும் தெரியும்னு சொல்லிட்டு? ஏன்னா அன்றாட பொழப்பில் ஓடுறவங்க என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு மகளிர் கிடைக்கும், இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ இவ்வளோ வரணும் சம்பாத்தியம், அது தெரிஞ்சால் தானே நான் அப்ளை பண்ண முடியும். எனக்கு தெரியாது. அது உள்ளே போய் பார்த்து இல்லை, அதெல்லாம் ஏன் நீங்கள் சொல்லலை யாருமே? இப்போது நான் சொந்த வீட்டில் இருக்கேனா, நான் சொந்த வீட்டில் இல்லை, நான் இருக்கிறது என் பையனோட வீட்டில். சரிங்களா? ஏன்னா அப்போனா நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன் இவ்வளோ நாளும். அப்புறம் நீ கவர்மெண்ட் எம்ப்ளாயா? இல்லை, நான் ஒரு ப்ரைவேட் செக்டாரில் வேலை செய்கிற ஒரு ப்ரைவேட் செக்டார் டீச்சர்.
சரிங்களா? உங்கள் ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. என் ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. ப்ரைவேட் செக்டாரா? அதுவும் கிடையாது. டெய்லி வேஜஸ் மாதிரி அவர் ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு. அவ்வளோதான். வேறு என்ன? என் வீட்டில் ஒரு பட்டதாரி ஒரு பெண் இருக்கா, கல்யாணம் ஆகாத ஒரு பெண் இருக்கா, முதல் பட்டதாரி எனக்கு அப்புறம். அவள் கவர்மெண்ட் ஜாபா? கிடையாது. என் பையன் கவர்மெண்ட் ஜாபா? கிடையாது. என் மருமக கவர்மெண்ட் ஜாபா? கிடையாது. சரிங்களா? ஒரே ஒரு அந்த வீடு, அது கூட இஎம்ஐயில் போயிட்டுருக்கிற வீடு. அப்போது எனக்கு எப்படி கிடைக்கும்? நான் யாரை போய் கேட்பேன்? எனக்கு அந்த ஸ்கீமை பற்றி என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. எங்கள் வார்டு மெம்பரை போய் பாரு. நான் காலையில் 8 மணிக்கு ஸ்கூல் போகணுங்க. சாயந்தரம் நான் வரத்துக்கே வேலையை முடிச்சதுக்கு 5 மணி ஆகுது. நான் எங்கே போய் யாரை போய் கேட்பேன்? எந்த விவோ ஆஃபீஸில் போய் நான் கேட்க முடியும்? நான் அதுக்கு ஒரு நாள் லீவ் போடணும். என்னுடைய இதெல்லாம் தாங்க எங்களுக்கு மாற்றம் வேணும். அதனால தான் நான் சொன்னேன், ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன. ஒரு எனக்கு அந்த அக்யூரேட்டெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. 2 கோடி பெண்கள் வந்து மகளிர் அந்த பணம் உதவி பெறுகிறார்கள்ங்கிறாங்க. அந்த 2 கோடியில் நான் இல்லைங்க. அப்போ 2 கோடி பெண்கள் மட்டும்தான் இருக்காங்களா? மீதி இருக்கக்கூடிய 3 கோடி பெண்கள்லாம் வசதியானவங்களா? இல்லை. என் கண்பட எனக்கு தெரிஞ்சு நல்ல வசதியாக இருக்கிறவங்க மகளிர் வாங்குறாங்க. கேட்டால் நான் அப்ளை பண்ண வந்தது, வீட்டில் இருக்கேன், எனக்கு வந்தது. ஆனால் நான் ஓடுறேன், எனக்கு கிடைக்கல. நான் குறை சொல்லலை. இப்போ உங்களுக்கு தெரியும், நான் சின்னதாக அந்த மகளிர் மட்டும்தான் சொன்னேன். எவ்வளோ இருக்குது. ஒரு பர்சனல் லோன் வாங்க போகிறேங்க நான் ஒரு பேங்க்குக்கு. நான் வாங்குகிற சம்பளத்துக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைங்கிறான். நீங்கள் ப்ரைவேட் செக்டார், அது பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கு. அந்த பேங்க்கில் போய் நான் லோன் கேட்குறேன், ஒரு பர்சனல் லோன், ஒரு 2 லட்சம் கேட்குறேன். ஜஸ்ட்டு 2 lakhs கேட்குறேன். எதுக்கு? ஒரு ஜுவல்லு ஒன்று மூட்ட வேண்டியிருக்கு, முழுகி போயிடும். அதுக்காக சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரைவேட் செக்டார், உங்களுக்கு லோன் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்லுங்கள். கருத்தை நீங்கள் இந்த கருத்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. நாளைக்கு ரிசல்ட், ஒரு நாளுங்க. நாளை கழிச்சு என்ன பண்ண போகிறீங்க? செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை நாளைக்கு ரிசல்ட். செவ்வாய்க்கிழமை என்ன பண்ண போகிறீங்க? சோறு யார் ஆக்குவா? வீடு வாசல் யார் கூட்டுவா? பிள்ளைக்குட்டியை யார் பாப்பா? சொல்லுங்கள். நாம் தானே. நான் தான் எந்திரிக்கணும் காலையில், நான் தான் வாசலிச்சு கோலம் போடணும். நான் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பேசவே இல்லை. சாமானியனின் குரல், ஒரு பிரஜையின் குரல், 50 வயசான ஒரு குடும்ப தலைவியுடைய குரல். என் பின்னாடி எத்தனையோ பேர் இதை கேட்கணுன்னு இருப்பாங்க. அதை தான் நான் கேட்குறேன். எனக்கு தோணுது, சொல்கிறேன். எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணுவீங்க? எத்தனை பேர் மறுத்து பேசுவீங்க? எத்தனை பேர் கமெண்ட்டில், ஏமா உனக்கு தெரியல, நான் என்னம்மா பண்ண முடியும்? தெரிய வைக்கணுங்க. அதான் கவர்மெண்ட்டு தெரிய வைக்கணும். இது என்ன ஏதுன்னு தெரிய வைக்கணும். எதோ விவாதம் பண்ணுறீங்கல்ல, இதை சொல்லுங்கள். இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள். எனக்கு எப்படி கவர்மெண்ட்டோட ஸ்கீம்லாம் என் கையில் வரும்? அது என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். சாமானியனுடைய கையில் டெய்லி பூ விற்கிறவங்க, காய் விற்கிறவங்க, தள்ளுவண்டி வைக்கிறவங்க, மார்க்கெட் ரோட்டில் கடை போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சாமானிய பிரஜைகளுக்கு எப்படி கவர்மெண்ட் ஸ்கீம் போய் சேரும்? ஒரு ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு லோன் எலிஜிபிள் இல்லைன்னா நான் எங்கே போக முடியும்? எனக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியல. ஆனால் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அவ்வளோ சொல்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் அவ்வளோ சொல்கிறாங்க, மகளிருக்கு இவ்வளோ சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். இதுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் தலைமை, யார் என்ன ஏது, யார் வேணாலும் வாங்க. நேற்று நான் யாருக்கு ஓட்டு போட்டோன்னா அவங்களுக்கு அடுத்த தடவை ஓட்டு போடணும்னா தெரியாது, இருப்பலாமே தெரியாது ஃப்யூச்சரை பற்றி. போன தடவைக்கு முந்தின தடவை யாருக்கு ஓட்டு போட்டேன், போன தடவை யாருக்கு, அது என்னோட பர்சனல். எனக்கு யார் தோணுதோ நான் உங்களுக்கு போட்டு வந்திருக்கேன். ஆனால் எங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு தானே. அதுக்கு தானே நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் போயிட்டு பொலிட்டிக்கல் ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்க. ஸோ என்ன செய்யணுமோ செய்யுங்க. சொல்லணும்னு தோணிச்சு, சொல்லிட்டேன். வீடியோவை மறக்காமல் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.